என்னது இது கத்தியிலும் கையிலும் என்ன தடவறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நாம இன்னைக்கு பண்ண போற சட்னி வந்து பிரண்டை சட்னி. ஸோ பிரண்டை வந்து நம்ம கையில ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த அரிப்பு தன்மை வரும். அது இல்லாம கத்தி வச்சு வெட்டும் போது கொஞ்சம் ஒட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம பிரண்டை வந்து கிளீன் பண்ண போறோம். அதனால இந்த கார்னர்ல இருக்க அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு நல்லா மீடியம் சைஸா கட் பண்ணிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சமைக்க போற பேன்ல 2 ல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க அந்த பிரண்டையை ஆட் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதுல 7 to 8 பீஸ் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டும், 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரண்டையோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் உடச்ச கடலையும் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து தாளிப்புக்கு வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க அந்த சட்னி மேல ஆட் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி பண்ணிட்டோம். நன்றி.